கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூகநல அறக்கட்டளை. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தையின் அந்த உண்மைத்தன்மை எவ்வளவு பெரியதென்பதை நாம் இந்த கோடை காலம் வரும்போது தெரிந்து கொள்ள முடியும். மனிதர்களாகிய நாம் மட்டும் நீருக்கு போராடவில்லை, தாகத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கவில்லை. நம்மை போலவே இருக்கக்கூடிய வாயில்லா உயிர்களும் மரம் செடி கொடிகளும் கூட இந்த பூ உலகில் நீரின்றி வாடும் பொழுது மிகப்பெரிய துன்பத்திலே சிக்கி தவிக்கிறது. ஏக இறைவனின் அருளால் மழை வெள்ளங்கள் வந்து அந்த வனங்களையும் இந்த நிலங்களையும் சூழ்ந்து எத்தனையோ முறை காப்பாற்றி அருளினாலும் கூட அதை தக்க வைத்து கொண்டு சரியான முறையிலே பின்பற்றி வாழ தகுதியுடையவர்களாக இருந்தும் நாம் அதை செய்ய மறுப்பதுதான் நம்முடைய அறிவின் சிறுமையாக போய்விடுகிறது. நம்மோடு வாழக்கூடிய சகல உயிர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் உணவையும் உறைவிடத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் நமக்கு ஏக இறைவன் அறிவினை அளித்திருந்தாலும் கூட நாம் நம்மையே காப்பாற்றி கொள்ள முடியாத சூழலில்தான் இங்கு வாழ்ந்து வருகிறோம் என்பது உண்மை. ஏனென்றால் ஒரு அலட்சிய போக்கு நம்மிடையே இருந்து வருகிறது. என்ன நடந்துவிடப் போகிறது, எப்படி இருந்தாலும் வாழ்ந்து விடலாம் என்ற அந்த அலட்சிய போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அலட்சிய போக்கு ஒரு காலத்தில் உயர்ந்து போகும் பொழுது நம்மை மீறிய செயல் ஒன்று இங்கே நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது நாம் அந்த சிக்கலிலே சிக்கி தவித்து நம்மையும் இழந்து இந்த உலக நிலத்தையும் இழந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழல் இங்கே அமைந்து விடுகிறது. நீர் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது நீருக்காக போராடி உயிர் விட்டு அல்லது நீருக்காக கையேந்து நிற்கக்கூடிய சூழல் வரும்போது தான் அதன் உண்மைத்தன்மை நமக்கு புரிய வருகிறது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பொருளாகிய ஏக இறைவன் கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய நீரை நாம் எவ்வளவு வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே உண்மையாக ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் முடிந்தளவு தண்ணீரின் சிக்கனத்தை புரிந்து நீரை சிக்கனப்படுத்தி நீர் எந்தெந்த உயிருக்கு தேவைப்படுகிறதோ எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை கொண்டு சென்று கொடுத்து அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய வகையிலே நீங்கள் செயலாற்ற வேண்டும். நாம் இந்த சென்னை அரசு மருத்துவமனை, அதாவது RSRM மகப்பேறு மருத்துவமனை வளாகத்தின் எதிரிலே இருக்கக்கூடிய அண்ணா பூங்காவில் கிட்டத்தட்ட 10 நீர்த்தொட்டிகள் வைத்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த வாயில்லா உயிர்கள் நிழல் தேடி மரத்தின் அடியிலும் நீர் தேடி அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியிலும் சென்று அலைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை புரிந்து அங்கே கிட்டத்தட்ட 10 நீர்த்தொட்டிகள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது அங்கு இன்னும் பல காரியங்களை செய்ய இருக்கிறோம். என்ன ஒரு அழகான காட்சியாக அந்த இடம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு வாயில்லாத உயிர் தன்னுடைய பசியினை போக்குவதற்கும் தாகத்தினை தீர்ப்பதற்கும் வழியில்லாமல் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய அகமகிழ்வதற்காக எழிலான ஒரு இடத்தை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை மட்டுமே நாம் சீராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி வாழ்வது ஒரு முறையற்ற வாழ்வு. ஏனென்றால் நீங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு பூங்காக்கள் இருக்கிறது, இன்னும் எண்ணற்ற ஒரு நல்ல இடங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு வாயில்லாத உயிர் இந்த நிலத்திலே நல்ல முறையில் வாழ்வதற்கான வழியை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. உங்களை மட்டுமே மகிழ்வித்துக் கொள்வது வாழ்க்கை அல்ல, உங்களோடு வாழக்கூடிய சகல உயிர்களையும் நீங்கள் மகிழ்விப்பதே வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டின் வாயிலிலோ அல்லது உங்கள் தெருக்களிலோ அல்லது உங்கள் நகரப்பகுதியிலோ உங்களால் இயன்றவரை 1, 2, 3 அல்லது 10 போன்ற நீர்த்தொட்டிகளை வாங்கி நீங்கள் வைத்து அதை பராமரித்து வரக்கூடிய வாயில்லாத உயிர்களுக்கு தாகத்தை தீர்ப்பது ஒரு பெரும் புண்ணியமாக இருக்கும். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய அகம் விழிப்படையும், நீங்கள் யார் என்பது புலப்படும். சென்னை திருவொற்றியூர் பகுதி முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் நாம் நீர்த்தொட்டிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த நீர்த்தொட்டிகளை ஏன் நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்றால், நீரின் தேவை என்ன, நீரின் தன்மை என்ன, நீருக்காக போராடக்கூடிய உயிர்களின் நிலை என்ன, அவைகள் நீருக்காக எப்படியெல்லாம் போராடுகின்றது, நமக்கு எந்த சூழல் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது நீர் கிடைத்து விடுகிறது, குடித்து நம்முடைய வாழ்க்கை முறையை நல்ல முறையில் வாழ்ந்து விடுகிறோம். குளிர்பானங்கள் குடித்து அல்லது நீரை குளிர்ச்சியாக குளிர்சாதன பெட்டியிலே வைத்து குடித்து நம்முடைய இந்த தாகத்தை, அதாவது ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு சென்று நாம் தாகத்தை தீர்த்து கொள்கிறோம். இப்படி எந்த வகையிலுமே
வாழ்வாதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த உயிர்களுக்கு மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய இந்த உபாயம்தான் மிகப்பெரிய உபாயமாக இருக்கிறது. ஆகவே திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடம் சென்று இந்த பயன்பாட்டினை எடுத்து கூறி, நாங்களே இந்த நீர்த்தொட்டியை உங்களுடைய ஆதரவால் இலவசமாக வழங்கி அவர்களை எப்படி இதில் செயலாற்ற வேண்டும், ஏன் இதில் நீர் ஊற்ற வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் இந்த சிறிய பொருளின் பயன்பாடு என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் தெருவோரம் இருக்கக்கூடிய நாய்களுக்கோ, காக்கைகளுக்கோ, குருவிகளுக்கோ, ஏனைய உயிர்களுக்கோ உணவு கொடுக்கவில்லை. நீங்கள் கொடுப்பதெல்லாம் உங்கள் அண்ணன், தம்பி போன்ற, அம்மா, அப்பா போன்ற உறவுகளுக்கும் உயிர்களுக்குமே நீங்கள் கொடுப்பது. ஏனென்றால் இங்கு யாரும் எதையும் கொடுத்து பிற உயிர்களை காப்பாற்றிவிட முடியாது. நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான செயல்தானே தவிர பிற உயிர்களின் தேவைகளை நீங்கள் இங்கே பூர்த்தி செய்யவில்லை. நீங்கள் நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த உயிருக்கு யாரோ ஒருவர் உங்களைப் போல் ஒரு நாள் நீர் கொடுக்கத்தான் போகிறார். அதன் தாகம் தீரத்தான் போகிறது. இருந்தாலும் உள்ளன்போடு, உணர்வோடு உறுதியாக நின்று என்னைப் போல் வாழக்கூடிய எந்த உயிரும் இங்கே இந்த மண்ணிலே, இந்த நிலத்திலே, நான் வாழக்கூடிய இந்த பகுதியிலே எந்தவித துன்பத்தையும் அந்த உயிர் இங்கே அடைந்துவிடக்கூடாது என்ற அந்த உச்சக்கட்ட உயிரிறக்கம் உங்களிடத்திலே இருக்குமே. ஆனால் இந்த நிலப்பகுதியிலே குற்றங்களோ, குறைகளோ, வன்புணர்வுகளோ, கொலைகளோ போன்ற எந்தவித நிகழ்வுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது உண்மை. ஏனென்றால் இங்கே எல்லாமே அன்பின் குறைபாட்டினாலே நடக்கிறதே தவிர அன்பு மிகுதியாக இருந்தால் இங்கு எந்த விதமான செயல்களும் நடைபெறாது. நடைபெறக்கூடிய செயல்களெல்லாம் அன்பு, கருணை, தயவு கொண்ட செயல்களாகவே இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காட்சியிலும் நாம் ஏன் இதை காட்சிப்படுத்தி உங்களுக்கு காட்டுகிறோம் என்றால், நாம் நீர்த்தொட்டி இல்லாத பொழுது ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தோம், இத்தனை நீர்த்தொட்டி வைக்க வேண்டியுள்ளது, ஆகவே இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியினை வழங்குங்கள் என்று நாம் சொன்ன அந்த மறுகணமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நீர்த்தொட்டிகள் வாங்குவதற்கான தொகையை நம்முடைய அன்பர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த அனுப்பிய அனைத்தையுமே வாங்கி இன்று எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறோம் என்பதை இதை காட்சிப்படுத்துகிறோம். நம்பிக்கைக்காக அல்ல, இதுபோல் இன்னும் பல 100 தொட்டிகள் கொடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதற்கான நிதிக்கும் தேவை உள்ளது. ஆகவே இதை பார்க்கக்கூடியவர்கள் உங்களால் என்ற பொருளுதவியை வங்கிக் கணக்கிற்கு, அதாவது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் இன்னும் பல 100 தொட்டிகளை வாங்கி பல இடங்களில் உள்ள அந்த வாயில்லா உயிர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை கட்டாயம் வழங்க முடியும். கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட சூழலில் இந்த உலகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாலை ஓரம் நீங்கள் போகும்பொழுது நாம் அங்கும் இங்கும் பார்ப்பது இல்லை. சாலை ஓரம் உங்கள் பார்வையினை திருப்பி பாருங்கள். நாம் எத்தனையோ முறை வாகனங்களில் செல்லும் பொழுது சினிமா சுவரொட்டிகளையும், சினிமா பதாகைகளையும், அழகிய பெண்களின் புகைப்படங்களையும் பார்த்து ரசிப்பதுண்டு. அதை கண்டு கழித்து அங்கே நம்மை மெய்மறந்து நம்முடைய வழிமாறி போவதும் உண்டு. இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்து செல்வதை விட சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளி, ஏழைகள், இது போன்ற வாயில்லா உயிர்கள், உடல் முழுக்க புண்வந்த உயிர்கள், நீருக்காக போராடும் ஒரு உயிர், பூனைகள், நாய்கள், எலிகள் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு உயிரும் இங்கே தன்னுடைய உணவு தேவைக்காக எத்தனையோ பாடுபடுகிறது. இத்தனை உயிர்களும் உங்களுக்கு மத்தியில் தான் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது உங்களால் உணர முடியவில்லை. ஏனென்றால் உங்கள் கவனம் வேறொரு திசையிலே இருக்கிறது. உங்கள் கவனத்தை உயிர்களின் பால் திருப்புங்கள். உயிர்களின் பால் திருப்பினால் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு என்ன, இந்த நிகழ்வு ஏன் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் செய்யக்கூடியது மிகப்பெரிய செயல். இது சாதாரண செயல் ஒன்றும் இல்லை. எல்லோரும் அவரவர் வீட்டிலே நீர் வைக்கிறோம், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் பிற உயிர்களின் மீது உள்ளன்போடு, ஓப்போடு, உண்மை உறுதியோடு இருந்து அந்த நீரினை கொடுக்கிறோமே என்றால் கட்டாயமில்லை. ஏனென்றால் நாம் ஒரு ஆசைக்காகத்தான் வைக்கிறோம். நீங்கள் ஆசைக்காக வைப்பதால் எந்த பயனும் இல்லை. அதை கடந்து நான் இன்று எழுந்ததிலிருந்து எதையெல்லாம் உண்டு கழித்திருக்கிறேன், எதையெல்லாம் அறிந்து கழித்திருக்கிறேன், எப்படியெல்லாம் என் வாழ்க்கை முறை இந்த நாள் நகர்கிறது, என்னை போல் நன்றாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக எத்தனை பேருக்கு இங்கே வாழ்க்கை நகர்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் பாலாஜி ஐயா மற்றும் ரமணன் ஐயா இவர்கள் ஆவடி பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தொட்டிகளை வாங்கி சென்று அவர்களால் என்ற உதவியினை அங்கு வழங்கி வருகிறார்கள். இவர்களைப் போல் எல்லோரும் இருந்து விட்டாலும் கூட இங்கு மாற்றம் நிகழும். நமக்கு இங்கு வேண்டியது மாற்றம் மட்டும்தான். அது உங்களிடமிருந்து தான் நிகழ வேண்டும். பிறர் மாறினால் போதும், நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அந்த எண்ணம் இருந்தால் தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மாற்றம் என்பது உங்களிடத்திலே இருந்து நிகழ வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்திலே இருந்து நிகழக்கூடாது. ஏனென்றால் அது முடியாத காரியம் ஒன்று. ஆகவே தனி மனித ஒழுக்கமே
இந்த சமுதாயத்தையும் உலகத்தையும் மாற்றும். அந்த ஒழுக்கம் உயிரிழக்க ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பிற உயிர்களின் மீது அன்பு, கருணை, தயவு கொண்ட ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உயிரிழக்கவாதியாக இருங்கள். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.